சக்ஸஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட் பை எமில் டிக்கின்சன். ஸோ இந்த போயமில் ஃபஸ்ட்டு சென்ஸாக பார்த்தோம்னா, சக்ஸஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட் பை தோஸ் ஹூ நெவர் சக்சீட். சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிமையானதாக எண்ணப்படுகிறது பை யாரால்? தோஸ் ஹூ நெவர் சக்சீட். யார் வெற்றி பெறவில்லையோ அவர்களால் தான் வந்து சக்ஸஸ் வந்து இனிமையானதாக கருதப்படுகிறது. ஆக சொல்லப்போனால் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் வந்து சக்ஸஸ் ஆனவர்களை விட சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு தான் சக்ஸஸுக்கு டெஃபினேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டென்ஸாக வருது. டு கம்ப்ரஹெண்ட் எ நெக்டர் ரிக்வயர்ஸ் சோரஸ்ட் நீட். டு கம்ப்ரஹெண்டுங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. ஸோ ஒரு நெக்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா இருந்தால் நமக்கு என்ன வேணும்? ஒரு ரிக்வயர்ஸ் சோரஸ்ட் நீடு வேணும். பாலைவனத்தில் ஒரு தண்ணீர் தாகத்தோட ஒரு தண்ணீருடைய தேவை இருக்கும்போது உள்ள ஒருத்தனுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது தான் அவருடைய உண்மையான இனிமை புரியும். ஸோ அது மாதிரி ஒரு நெக்டாருடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு சோரஸ்ட் நீடு வேணும், நமக்கு ஒரு தேவை வேணும். ஸோ சக்ஸஸுடைய தேவை இருக்கிறவனால மட்டும்தான் அதுக்கான டெஃபினிஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சென்ஸாக வருது. அடுத்த ரெண்டாவது சென்ஸாக பார்க்கும்போது, நாட் ஒன் ஆஃப் ஆல் த பர்பிள் ஹோஸ்ட் ஹூ டுக் த ஃப்ளாக் டுடே. நாட் ஒன், அதை விடுங்க. ஆல் த பர்பிள் ஹோஸ்ட், ஒரு படை வீரர்கள் ஹூ டூக் த ஃப்ளாக் டுடே. இப்போ ரெண்டு படைக்கு நடுவில் போட்டி வரும்போது யார் எந்த படை வெல்லுதோ அந்த படை வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கொடியை நாட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த படை வீரர்கள் அவர்களால், அதாவது வென்ற படை வீரர்களால் கூட நோ ஒன் கேன் டெல் த டெஃபினிஷன் ஸோ கிளியர் ஆஃப் விக்டரி. அவர்களால் கூட சக்ஸஸுக்கான விக்டரிக்கான டெஃபினிஷனை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அப்போ யாரால் கொடுக்கலாம்? தோற்றவர்களால் தான் வந்து அதுக்கான டெஃபினிஷனை கொடுக்கலாம். அடுத்து வந்து மூணாவது ஸ்டென்ஸாக பார்க்கும்போது, ஆஸ் ஹீ டிஃபீட்டட் டையிங் ஆன் ஹூஸ் ஃபார்பிடன் இயர். ஆஸ் ஹீ டிஃபீட்டடுங்கிறது என்ன? தோற்று, டையிங் இறந்து, அதாவது உயிரை கொடுத்து தோற்று போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன் ஹூஸ் ஃபார்பிடன் இயர்ஸ், யாருடைய காது வந்து ஃபோர்பிடனுங்கிறது தடை செய்யப்பட்டது. என்ன தடை செய்யப்பட்டது? அந்த வெற்றியுடைய சத்தம் தடை செய்யப்பட்டது. அதாவது வென்றவர்கள் உயிரை கொடுத்து தோற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து உயிரை கொடுத்து தோற்கும்போது த டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஸ்ட்ரைன்ஸுங்கிறது வந்து ஓசை, ஒரு ஓசை கேட்குது. என்ன? எதனுடைய ஓசை? ஆஃப் ட்ரிம்ப், அதாவது வெற்றி, சாதனை, ஒரு வெற்றினுடைய சத்தம் கேட்குது. அது பர்ஸ்ட், வெடித்து, அகாயின்ஸ்ட், மிகுந்த மன உளைச்சல், அதாவது மிகுந்த மனவேதனையோட அந்த ஓசை அவங்களுக்கு கேட்குது. அதாவது வெற்றியை வென்றவர்கள் வந்து அந்த சக்ஸஸை கொண்டாடும் போது அந்த ஒரு வெற்றி ஓசை எழுப்புவாங்க இல்லையா, அது இவருடைய காதுக்கு கேட்குது. ஸோ அந்த தோற்றவர்களால் தான் வந்து கிளியராக டெஃபினேஷன் பண்ண முடியும் வெற்றி என்றால் என்ன அப்படின்ட்டு. ஸோ சமரியாக பார்க்கும்போது சக்ஸஸ் வந்து வென்றவர்களை விட தோற்றவர்களால் தான் வந்து அதுக்கான டெஃபினிஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வருது.